பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை பொழுதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு கடினமான சூழ்நிலை மனிதர்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டிருப்பதை சில சூழ்நிலைகளிலே உணர முடிகிறது. அந்த அனுபவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்கிற அடிப்படையோடு இந்த நல்ல நாளில் இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படைக்கு கர்த்தரிடத்திலே கெஞ்சினேன். அந்த சிந்தனை என்ன என்று சொன்னால், பாவத்தை குறித்து ஒரு குறுகின மனப்பான்மையோடு இருக்கிற சூழ்நிலை. என்ன அந்த சூழ்நிலை? கொலை செய்தால் அது பாவம், திருடினால் அது பாவம், கடினமான சூழ்நிலைகளிலே நடந்தால் அது பாவம். நான் என்ன பாவம் செய்தேன்? என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது? நான் இவ்விதமான நிலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறேனே. நான் குடிக்கிறதில்லை, நான் புகைக்கிறதில்லை, நான் எந்த விதமான போதைகளையும் எடுத்துக் கொள்ளுகிறதில்லை, நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற ஒரு அடிப்படையிலே கிறிஸ்தவத்தில் இந்த நாட்களில் சில சிந்தனை சூழ்நிலைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலை சரிதானோ என்றால் கர்த்தருக்குள்ளாக நான் சொல்லுகிறேன், அது சரியில்லை. பிரியமானவர்களே, நான் என்னை பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதை ஒரு தனிப்பட்ட நிலைமையிலே ஒரு விசுவாசி கடைசி மூச்சு மட்டும் சிந்தனையில் கொள்ள வேண்டும். நான் தேர்ந்தவனானேன் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். நான் காணிக்கை கொடுக்கிறதுனாலே, மற்றவர்களை விட அதிகமாய் கொடுக்கிறதுனாலே நான் பரிசுத்தவான் அல்ல. நான் அதிகமாக ஜெபிக்கிறதுனாலே நான் பரிசுத்தவான் அல்ல. நான் மற்றவர்களை காட்டிலும் திடமாக காரியங்களை நடப்பிக்கிறதுனாலே நான் பரிசுத்தவான் அல்ல. ஒரு மற்ற மனிதனிடத்தில் இருக்கிற பாவ கிரியைகள் என்னிடத்தில் இல்லாததினாலே நான் பரிசுத்தவான் அல்ல. ஆக இவ்விதமான ஒரு அடிப்படைக்குள்ளான சிந்தைக்குள்ளே கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு பரிசுத்த ஜீவனம் பண்ணுகிறவர்கள் மாற்றம் பெற வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த மத்தேயு 24வது அதிகாரம் அந்த பகுதிக்கு வருவீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதனுடைய ஆழம் கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பூரண மீட்பு என்பது, ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது எந்த நேரத்தில் என்கிறத கடந்த நாட்களிலே சொன்னேன். ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்புதான் அந்த பூரணப்படுத்துதல் உருவாக்கப்படும். அதற்கு அநேக ஆதாரமான காலநிலைகள் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. ஆனபடியினாலே நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் நான் கடந்த செய்தியில உங்களுக்கு சொன்னேன், நான் மன்னிக்கப்பட்ட ஒரு பாவி என்கிற சிந்தனையை கடைசி மூச்சு மட்டும் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை உள்ளத்தில் பதிப்பதற்கு நம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தேன். அந்த நிலையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தெய்வத்துவம் என்பது பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவி என்கிற முப்பரிமாணங்கள் உள்ளடக்கி ஒன்றாக இருக்கிறது. மனிதத்துவம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற முப்பரிமாணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. சாத்தானித்துவம் என்பது உலகம், மாமிசம், பிசாசு என்கிற முப்பரிமாணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளை நாம் அதிகமாய் சிந்திப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இந்த நல்ல நேரத்திலே சரீரம் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை நாம் சிந்தித்து நம்மை நாம் புரிந்து கொள்வதற்குரிய அடிப்படைக்கு நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்திலே தவறான சிந்தைகள் உள்ளத்திற்குள் புகுவதற்கு காரணம், நான் ஒன்றை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. ஆனபடியினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தவறான சிந்தனை என்பது உட்புகுந்து அது நம்மை ஆட்கொண்டு அந்த தவறான சிந்தையிலே நான் தேறினவனாகி என்னை பரிசுத்தவனாக காண்பிக்கிற ஒரு நிலைமைக்கு நான் என்ன செய்கிறேன், வந்து விடுகிறேன். அப்படி அல்ல. நாம் தெளிவான காரியங்களை புரிந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டது என்றும் அவரோடு கூட வாழுகிற நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம் என்றும் உணர்கிற உணர்வுக்குள்ளாக நாம் வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியானால் இந்த சரீரத்தை குறித்த நிலையில் நாம் முதலாவது இந்த சரீரம் உருவானதை நாம் என்ன செய்யணும், சிந்திக்கணும். இல்ல, கர்த்தர் நம்முடைய சரீரத்தை உருவாக்கின நிலையை நாம் சிந்திக்கணும். அந்த சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், படைப்பினுடைய அடிப்படை ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 1-2 அதிகாரங்களிலே இருக்கிறது. அப்படியானால் மனிதனை அவர் படைத்த போது எவ்விதமான நிலையிலே படைத்தார் என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 2வது அதிகாரத்திற்கு வாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை முதலாவது பார்த்து அதனுடைய 1வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். முதலாவது நம்முடைய சரீரத்தின் சாயல். இந்த சாயல் எதுவாக இருக்கிறது? நான் சொன்னேன், முப்பரிமாண அடிப்படையில் தெய்வத்துவம். இங்கே ஒருமைப்பாடற்ற தன்மை நிறைந்த வார்த்தையை இங்கே தெய்வத்துவம் வெளியிடுகிறது. இந்த 26வது வசனத்திற்கு வரும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஸ்ட்ரக்சர், நம்முடைய வடிவமைப்பு எதுவாக இருக்கிறது? தெய்வத்துவத்தினுடைய சாயலும் தெய்வத்துவத்தினுடைய ரூபமுமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் நினைத்தது உண்டா? இல்லை, அந்த நினைத்த அடிப்படையிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டது உண்டா? நான் எவ்விதமான சாயலுக்குரியவன், சாயலுக்குரியவள், எவ்விதமான ரூபத்தின்படியானவள், எவ்விதமான ரூபத்தின்படியானவன். இந்த சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சோம்னா, கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அத எவ்விதமா சொல்றதுன்னா, இந்த நாட்களிலே அதிகப்படியான பணவிரயம் செய்வது நம்மை அழகுபடுத்துவதற்காக. அந்த நிலைமையில மாறிட்டோம். சாயல் எது, ரூபம் எது? தெய்வத்துவத்தினுடைய சாயலும் தெய்வத்துவத்தினுடைய ரூபமும் உடைய மனுக்குலம் இந்த சாயலையும் இந்த ரூபத்தையும் நம்முடைய மனம் விரும்பின நிலைமைகளிலே மாற்றிக்கொள்ளுகிற சூழ்நிலை. எல்லாம் போனாலும் இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகளை விட கொஞ்சம் ஒரு 40-45 வயதுக்கு வந்த பிறகுதான்
நிறைய பேருக்கு என்ன தோணுது? இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னு விரும்புறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய ரூபமும் நம்முடைய சாயலும் சாதாரணமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. இந்த நிலைமையில நம்முடைய சரீரத்தின் தோற்றம் எவ்விதமாக இருக்கிறது என்றால், தெய்வத்துவத்தினுடைய சாயலும் தெய்வத்துவத்தினுடைய ரூபமாய் இருக்கிறதுனாலே நாம் எவ்விதமான மாற்றமும் இன்றி தேவனுக்கு மகிமையாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அப்படியே ஆதியாகமம் 2வது அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே 7வது வசனத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 2:7. அங்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். நம்முடைய சரீரம் எதுவாக இருக்கிறது? மண் ஆக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம நினைக்கணும். சில நேரத்தில் நாம வித்தியாசமா நினைக்கிறோம். இந்த மண்ணை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்று வல்லுநர்கள் சொல்லும் போது பிளெக்சிபிலிட்டி. மிதிச்சா என்ன செய்யும்? மிதிபடும். அதை உருவாக்க நினைச்சு உருவாக்கும்படியான ஒரு நிலைமைக்கு உருவாக்க நினைச்சா அந்த உருவாக்கத்துக்கு இடம் கொடுக்கும். இந்த மண் எவ்விதமான நிலைமையில கொண்டு வரணும்னு நினைச்சாலும் என்ன செய்யும்? கொண்டு வர முடியும். இவ்விதமாய் தேவன் நம்மை சாதாரணப்பட்ட அளவிற்காக மண்ணை எடுத்து பயன்படுத்தாமல் பிளெக்சிபிலிட்டி, என்னுடைய மன விருப்பத்தின்படி இருக்கக்கூடியவர்களாக இந்த சரீரத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அது சாதாரணம் இல்ல. நிறைய நேரத்தில் நாம நினைக்கிறோம் மண்ணு ஒண்ணுக்கு உதவல. இல்லை, தேவனுடைய பிரியத்திற்கேற்ற அளவிற்கு அந்த பிளெக்சிபிலிட்டியை உருவாக்கக்கூடிய அடிப்படையிலே அவர் மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த உருவாக்கத்தின் பின்னணியத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையின் சாரம் உருவாக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இப்ப இந்த நல்ல நேரத்தில் சின்ன பிள்ளைகளை பார்த்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வரிசை என்ன செய்வாங்க? சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த நிலையை கற்றுக்கொள்ளணும். நாம இங்க இதோட ஸ்டாப் பண்றோம். அடுத்த நிலைமைக்கு நாம வரலாம். அடுத்த பகுதியில் வரும்போது திரும்ப இதிலிருந்து நாம தொடருவோம். நீங்க எசேக்கியேல் புத்தகம் அதனுடைய 37வது அதிகாரத்திற்கு வாருங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 37வது அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே அருமையான ஒரு பகுதி இங்கே உருவாக்கப்படுகிறது. இங்கே அருமையான எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையின் சாரத்தின் பின்னணியத்தோடு இதை ஒப்புமைப்படுத்தி இந்த பகுதியிலே வரும்போது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அந்த நேரத்திலே கர்த்தர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். கேட்கும் போது அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், கர்த்தரே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து வருகிற நேரத்திலே இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு கர்த்தர் நடத்துகிறார். அந்த நடத்துதலின் பின்னணியத்தோடு கூட நீங்கள் வருகிற நேரத்திலே 6வது வசனத்திற்கு வாருங்கள். 6வது வசனத்திற்கு வரும்போது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். இதெல்லாம் அடங்கி இருக்கு. எலும்பு, எலும்புல நரம்பு சேரும் என்கிறார். நரம்பை மாம்சத்தினால் நிறைப்பேன் என்கிறார். மாம்சத்தை தோலினால் மூடுவேன் என்கிறார். தோலினால் மூடினதற்கு பின்பு
ஆவியை ஊதுவேன் என்கிறார். இந்த உருவாக்கத்தின் அடிப்படை பின்னணியும் ஏன் இந்த நேரத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தின் அடிப்படை பின்னணியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சூழ்நிலைகள் உண்டு. முக்கியத்துவம் வாய்ந்த சூழ்நிலைகள் உண்டு. அந்த சூழ்நிலையின் பின்னணியத்தின் அடிப்படையில் நம்மை அதிகமாய் விழத்தள்ளுகிறதற்கு ஏதுவான ஒன்று எது? எலும்பும் நரம்பும் வந்ததுக்கு பின்பு இதை பொதிகிறதற்கு பயன்படுத்துகிற மாம்சம். இங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு நாம வரும்போது, அவர் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று. சரீரம், ஆவி, ஆத்துமா, 3 பரிமாணங்களும் அங்கே உள்ளடக்கப்படுகிறது. இங்கே இந்த பகுதியின் அடிப்படையிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி ஊதப்பட வேண்டும் என்கிற அடிப்படையின் பின்னணியத்தை நாம் பார்க்கிற நேரத்தில், 4 பக்கங்களிலும் இருந்து கீழ்காற்று கடந்து வந்து அவன் மேல் ஊத, அந்த எலும்புகள் மேல் ஊத அவைகள் உயிரடைகிறது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு என்ன செய்யும்? சரீரத்தை குறித்து கேட்டா பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து நாம் என்ன செய்திடலாம்? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கட்டுரை நாம் எழுதிடலாம். இந்த ஆவியை பெற்று ஜீவ ஆத்துமா ஆன மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த பகுதி என்பது வரும்போது, நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு அப்படியே வாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்துக்கு வாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே அதனுடைய 3வது அதிகாரத்திற்கு வரும்போது, முதல் வசனத்திலேயே ஒரு கேள்வி சர்ப்பம் கேட்கிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்திலே வளர்ச்சி தேவைப்படுகிறது. இந்த வளர்ச்சியினுடைய அடிப்படை பின்னணியும் எதுல இருக்கு? புசித்தலிலே இருக்கிறது. இப்ப நீங்க இதை கவனமா நீங்க கவனிக்கணும், தயவு செய்து. நம்முடைய சரீரத்தினுடைய வளர்ச்சி புசித்தலில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அந்த இடத்திலே வைத்துவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் அனைத்து கனிகளை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஆக கட்டளை என்பது பிறப்பிக்கப்படுகிறது. முதலாவது, என்னுடைய சரீரத்தில் வளர்ச்சி அடைவதற்காக புசித்தல் தேவை. அதை தேவன் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றிவிட்டு ஒரு கட்டளையை கொடுத்து விடுகிறார், இம்மாதிரியாக நீ நிறைவேற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் நம்முடைய சரீரத்தை வளர்ச்சி அடை செய்வதற்காக எத்தனையோ முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த சரீரத்தின் வளர்ச்சி அளவிலே தான் ஒரு பிள்ளையை குறித்து இந்த பிள்ளை சீரானதாக இருக்கிறதா என்று கூட நாம் அறிந்து கொள்வதற்கு விளைகிறோம். ஆனால் இந்த சரீரத்தின் வளர்ச்சிக்கு தேவையான இந்த புசித்தலின் அடிப்படையிலே தான் ஆரம்ப கால விழுதல் உண்டாகின்றது. பிரியமானவர்களே, இங்கே அருமையான ஏவாளிடத்தில் கேட்கும்போது அவள் முதலாவது சொன்ன பதில், சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம்? புசிக்கலாம், சாப்பிடலாம்னு சொல்லியாச்சு. அடுத்த வசனத்துக்கு சொல்லும்போது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன நிச்சயம்னா, கர்த்தர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவர் எனக்கு கட்டளையிட்டையாவும் எனக்கு தெரியும். அவர் சொல்லி இருக்கிறபடி நடக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறதும் தெரியும். ஆனால்
இங்கே தான் நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் மாற்றம் உண்டு பண்ணுகிற முறைமை உருவானது பிரியமானவர்களே. இந்த முறைமையின் சாரத்தை தான் நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். இந்த சர்ப்பமானது திரும்ப சொன்னது, இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் என்ன செய்யும்? திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புசித்தலில் ஜாக்கிரதை என்பது தேவையாயிருந்தது. அது கட்டளை. இந்த கட்டளை மீறப்படுவதற்கு இடம் உண்டான இடம் இச்சை. இந்த நிலைமையில தான் என் சரீரத்தில் மாற்றம். இந்த ஏவாள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். கண் திறக்கப்பட்டது பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீடர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியில, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ? அந்த அதிகாரத்தில் 41வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் குருடர்களாய் இருந்திருந்தால் உங்களிடத்தில் பாவம் இருந்திருக்காது, உங்கள் கண்கள் திறந்திருக்கிறதுனாலே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தின் அடிப்படையின் சாரம் எவ்விதமாக இருந்தது என்பதை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலே நம்முடைய சரீரத்திற்கு தேவை என்று அவர் கொடுத்த புசித்தலின் அனுபவத்தின் வழியாய் பாவம் பிரவேசித்ததினாலே நம்முடைய சரீரத்திலே பலவிதமான மாற்றங்கள், அந்த மாற்றங்களின் அடிப்படையின் பின்னணியத்தில் தான் நான் சொன்ன அந்த வார்த்தையை சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடைசி மூச்சின் அடிப்படை நேரத்தில் நாம் அவரோடு கூட உருவாக்கப்படுகிறதற்குரியவர்களாக கடைசி மூச்சு மட்டும் நாம சிந்திக்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லைன்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. இங்கே இந்த பாவம் புசித்தலின் அடிப்படையிலே அது உட்புகுந்தது. வேதம் சொல்லுகிறது, கட்டளையை மீறுகிறது பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை அதிகமாய் ஆட்கொள்ளுகிறதற்கு இடம் கொடுத்திருக்கிற இடம் எங்கே என்றால் இந்த புசித்தலின் அனுபவம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எத்தனையோ நிலைகள்ல சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம போஜனத்திற்காக சண்டை போடுகிற இடமே உண்டு உண்டு. என் சின்ன வயசுல எனக்கே ஏற்பட்டது. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது 4 விதமான உபசரிப்புன்னா இன்னும் நான் அதை விரும்புறதில்லை. எனக்கு மேன்மையும் இன்னொருவருக்கு தாழ்ச்சியுமான உணவு என்பது சீரான அடிப்படை அல்ல. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நாம என்ன இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் நாம கொள்றோம். அதிலே மாற்றம் வரும்போது நம்முடைய மனதளவிலே சண்டை போடுவதற்கும் நாம் என்ன செய்யறோம்? துணிஞ்சிடறோம். ஆனா வேதம் இந்த காரியத்தை குறித்து அதிக எச்சரிப்பை நமக்கு தருகிறது பிரியமானவர்களே. அதிக எச்சரிப்பை நமக்கு தருகிறது. நீங்கள் நீதிமொழிகள் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களுக்கு வருவீங்கன்னா, நீதிமொழிகள் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 அந்த பகுதிக்கு வருவீங்கன்னா, போதும். நீ ஒரு அதிபதியோட போதனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நீ நன்றாய் கவனித்து பார். நம்முடைய கவனம் எங்கதான் இருக்கணும்? எனக்கு எதை அவர் கொடுக்கிறாரோ அதுலதான் இருக்கணுங்கிறத கற்று தருகிறார். எனக்கு எந்த அளவின்படி அளந்து என்னை போஷிக்க விரும்புகிறாரோ அந்த போஜனத்திலே நான் என்ன செய்யணுமா? திருப்தி அடையணும். அப்படி திருப்தி அடையலைன்னா அடுத்த வசனத்தில் சொல்றாரு, நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில என்ன செய்? ஏன் வைக்கணும்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் வைக்கணும்? இன்னும் நீங்க வரல, சம்பவத்துக்குள்ள இன்னும் என்ன செய்யல, வரல. ஏன் கத்திய வைக்கணும்?
நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என்னை தடுத்து ஆட்கொள்ளுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அவனிடத்தில் இருக்கிற போஜனத்தை குறித்த சிந்தையோடு என் வாழ்க்கையை நான் அழித்து போடுகிற பாவமாய் மாறிவிடாதபடி தொண்டையில நீ கத்திய வச்சுக்கப்பா. 3வது வசனத்தில் சொல்றாரு, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் என்னவா போதுமா? நாம் என்ன நினைக்கிறோம்? அவனுக்கு நாக்க நுழைக்கிறதுக்குரிய அளவில் கொடுத்துருக்காங்க, எனக்கோ வெறுப்போடு இருக்கிறத கொடுத்துருக்குறாங்க. வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த கள்ள போஜனத்தினால உன் சரீரத்தை வளர்த்துறதுக்கு நீ விரும்பி பாவத்துக்குள்ள என்ன செய்கிறார, வீழ்ந்துராத. கர்த்தருடைய சமூகத்தில் நாம நிறைவான ஒரு சிந்தனைக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. நீதிமொழிகள்ல நிறைய வரும், இந்த மாதிரி நிறைய வரும். நீங்க 5வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அதனுடைய 3வது வசனத்திலிருந்து வந்தோம்னா, நீதிமொழிகள் 5 அதனுடைய 3வது வசனத்திலிருந்து வந்தோம்னா அங்கே அழகா அதை சொல்லி இருக்கும். 5வது அதிகாரம் 3வது வசனம். போதும். பரஸ்திரியின் உதடுகள் எப்படி இருக்குமா? தேன்கூடு போல் உலகம். கர்த்தர் என்ன சொன்னார்? போஜன பிரியனா இருந்தா கத்திய தொண்டையில வச்சுக்கோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேன் கூடு போல ஒழுகுகிற அனுபவத்தை இச்சிக்கிற நிலைமை நமக்குள்ள வரும்னா பாவம் செய்றோம், நம்முடைய பாவத்துக்குள்ள விழுந்துடுறோம். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக விழுந்து போகிற சூழ்நிலையின் சாரம் நமக்குள் வராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எவ்விதத்திலே ஆகலும் என் சரீரத்தை வளர்த்தெடுப்பதற்கு அல்ல தேவன் இந்த உலகத்திலே போஜனத்தை வைத்தது. அந்த போஜனத்தை தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து என்னுடைய சரீரத்தை வளர்த்து தேவனுக்கு மகிமையாக நிற்கிறதற்காக அழைக்கப்பட்ட அனுபவத்திற்குரியது. எவ்விதமாயினும் என் சரீரத்தை வளர்த்தெடுப்பதற்கு விரும்பினால் என்னுடைய வளர்ச்சி மாம்சத்தை பெருகச் செய்யும், இரத்தத்தை பெருகச் செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாம்சமும் இரத்தமும் என்னை பாவத்திற்கு நேராய் தூண்டுகிறதற்குரிய தூண்டுகோலாய் மாறும். அந்த தூண்டுதலுக்குள்ளே வீழ்ந்து விட்டால் நான் ஒரு கொடிய பாவியாக மாறுகிறேன். இந்த மாற்றம் நீங்க சங்கீதம் 10க்கு வாருங்க. சங்கீதம் 10க்கு வாருங்க. சங்கீதம் 10ல நாம பார்க்கும்போது அங்கே துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நிலை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் நாம தேவனுக்கு மகிமையான அடிப்படையில் நம்முடைய ஜாக்கிரதையை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த 2வது வசனத்தில் ஆரம்பிக்கும். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். இப்ப புரியுதா? நம்முடைய சரீரத்தின் அடிப்படையின் பின்னணியத்திலே நம்மை வளர்த்த நினைத்து பாவத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம எழும்பணும்னா, துன்மார்க்கத்தின் அடிப்படை பெருமையை கொடுக்கிறது, சிறுமைப்பட்டவனை கடூரமாய் ஆளுகிறதற்குரிய பங்கை கொடுக்கிறது. அடுத்த வசனத்தில், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனாகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, போஜனத்தின் சாரத்தின் நிலைகளிலே துன்மார்க்கத்தின் அடிப்படை பெருமையை கொடுக்கிறது மட்டுமல்ல, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதற்கு அந்த பெருமை ஒரு துணிகரமான பங்கை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இப்ப என்ன செய்யும்? திடகார்த்தரம். என்னுடைய திடகார்த்தரம் எதையும் என்ன செய்யும்? செய்யறதுக்கு துணியும். வளர்த்தது எப்படி? கள்ள போஜனத்தினால வளர்த்திருக்கிறோம். ஆனா நாம மனசுக்குள்ள நினைக்கிறது என்ன? நான் பரிசுத்தவான், நான் சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்கிறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில வசனம் வாசிக்கிறேன். ஆனா இந்த கொடிய சிந்தனையை நம்ம விட்டு எடுக்கணும். பிரியமானவர்களே, நாம பரிசுத்தத்தில் வளர்கிறதற்கு தடையாய் இருப்பது, ஒருவேளை இந்த நல்ல நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீர ஸ்ட்ரக்சரை பார்த்து, நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பலன் இருக்கு, எனக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிற சிந்தனை இருக்குன்னா, இந்த சிந்தனையை என்ன செய்திடணும்? ஒளிச்சிடணும்.
இது யாரையும் ஆட்கொள்ளாதுன்னு சொல்லவே முடியாது பிரியமானவர்களே. எல்லாரையும் ஆட்கொள்ளும். அழகு மாயை. இந்த மாயைக்குள்ள சிக்கி தவிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார். ஒரு சகோதரி போய் அருமையான ஊழியக்காரரிடத்தில் கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் நான் நகை போடலாமா? யார் போடக்கூடாதுன்னு சொன்னா இந்த பெட்டியில கொண்டு போடு அப்படின்னு சொன்னாராம். நமக்கு நகைச்சுவையா இருக்கலாம், இது போடலாமா போடக்கூடாதா அது ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக அல்ல. அது உன்னை பெருமைப்படுத்துகிறதற்கு இடம் கொடுக்குமேயானால் அது உனக்கு கேடு. என்னமோ இயற்கையா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்தது, நான் விரும்ப மாட்டேன். ஆனா அதனால நான் பரிசுத்தவானா? கிடையாது. ஆனா ஒரு தெம்பு வருங்கிறது உண்மை இல்ல. ஒன்னு கழுத்துலையும், ஒண்ணுக்கு மேல 2 கழுத்துலையும், ஒன்னு கையிலையும் எல்லாம் வந்துட்டுன்னா கண்ணாடி முன்ன போய் நின்னாச்சுன்னு சொன்னா கொஞ்சம் தலை தூக்கி பார்க்கத்தான் செய்யும். ஆனா அதற்கான நிலைமையில அழைக்கப்பட்டவர்களாக நாம இல்லை பிரியமானவர்களே. துன்மார்க்கத்தினுடைய பாதையை தவிர்த்து தேவனுடைய வழிகளிலே நிற்கிறதற்குரியவர்களாக நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த அடிப்படைக்குள்ள நாம வர்ற சூழ்நிலை வேணும் பிரியமானவர்களே. நாம் இந்த நாளிலே வந்த அடிப்படை என்பது நம்முடைய சரீரத்தினுடைய அடிப்படையின் சாரம். இந்த நிலைமையில நமக்கு இருக்கிற சூழ்நிலை நாம் பரிசுத்தவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் என்ன செய்றான்? பாவம் செய்றான். அப்போ என்னுடைய பார்வை பாவத்தை உருவாக்க கூடியது. என்னுடைய சரீரத்தினுடைய அவயவங்களினுடைய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பின்னணியத்திலும் மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் தேவனுடைய சமூகத்தில் நம்மை சீராய் நடத்துவதற்குரியவைகள் அல்ல. ஆனபடினால ஒவ்வொரு நிலையிலையும் என் கண்ணுல ஒரு சின்ன மாற்றம் வந்துட்டுன்னா நான் பாவி. என்னுடைய நாக்குல ஒரு சின்ன மாற்றம் வந்துட்டுன்னா நான் பாவி. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு சின்ன எண்ண மாற்றம் வந்துட்டுன்னா நான் பாவி. ஒரு நாள் நாம சொல்லிட்டே நடக்க கூடாது, நான் பரிசுத்தவான். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், பெருமைக்குரியது இல்லை இது. அந்த ஆவிக்குரிய பெருமை வந்தாலே அது கொடுமையான காரியம். ஆனபடினாலே நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு தெளிவான எண்ணமுடையவர்களாய் நாம மாறணும். அடுத்த நிலைமையில நாம அடுத்த சூழ்நிலைகளை சிந்திப்பதற்கு கட்ட நமக்கு கிருபை தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்ட்ரக்சரை வச்சில்ல வாழ்க்கையின் சாரம். அதாவது அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, மண்ணுக்கு மண்ணு. இந்த மண்ணுக்கு மண்ணா கொடுக்கிறதா அன்னைக்கு அவர் உருவாக்கவே இல்லை. எது உருவாக்குச்சு? மண்ணுக்கு மண்ணா கொடுக்கிறது எது உருவாக்குச்சு? தெரியலையா? பாவம் உருவாக்குச்சு. அதுவரையிலும் தேவனுடைய திட்டத்தில் மரணம் என்கிற வார்த்தை இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, அவர் உருவாக்கி அவர் வளர்த்தெடுக்க, சரீரத்தை வளர்த்தெடுக்க திட்டமிட்டு அந்த வளர்த்தெடுக்குதலுக்காக அவர் திட்டமிட்ட திட்டங்களை நிறைவேற்றுகிற வரையிலும் மரணம் என்கிற திட்டம் ஆண்டவரிடத்தில் இல்லை. போஜனத்தினால வீழ்ந்து போனபடியினால பாவம் பூரணப்பட்ட போது மரணம் பிறந்தது. அப்ப அதனுடைய பர்த் எப்பதான்? மனுஷன் பாவம் செய்து பாவத்தினுடைய பூரணத்தில் தான் மரணங்கிறது என்ன செய்ததா பிறந்திருக்கு. நாமோ நம்முடைய வாழ்க்கையில் அதிக ஜாக்கிரதைக்குரியவர்களாய் இந்த நிலைமையை நாம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 3:4 சொல்லப்பட்டிருக்கிற போது பாவத்தை குறித்து கட்டளையை, வேத பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவத்தினுடைய சாரம் எங்க வந்தாச்சு? அவருடைய பிரமாணத்தை
மீறுறதுல வந்தாச்சு. எங்க மீறணும்? எங்க மீறணும்? புசித்தலிலே மீற ஆரம்பிச்சோம். அது இப்ப எங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்குன்னா, தன் சகோதரனை பகைக்கிறவன் பாவம் செய்கிறான். புரிஞ்சா? இப்ப உள்ளத்துக்குள்ள சிந்தித்து பார்ப்போம். நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு உள்ள மனநிலைமையில இருக்கிறவங்க நம்முடைய சகோதரிடத்தில் எப்படி வச்சிருக்கிறோம்? புரியுதா? கடைசி மற்றும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கணும்ங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை உத்வேகப்படுத்துகிறதை ஒழிய, நான் பரிசுத்தவான் என்கிற எண்ணத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் நிச்சயப்படுத்த வேண்டாம். எது நமக்குள்ள இருக்கு? மாம்சம் நமக்குள்ள இருக்கு. இதை வளர்த்தெடுக்கிறதற்காக நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தீமைகளை செய்கிறவங்களா நாம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இந்த நாட்கள்ல சுயநலம் மிகவே பெருகி இருக்கு, அதிகமா பெருகி இருக்கு. எப்படி ஆகலும் நான் வளரணும், எப்படி ஆகலும் நான் வாழணும், எப்படி ஆகலும் என்னுடைய வாழ்க்கை இல்லை. பிரியமானவர்களே, எப்படி ஆகலும் இல்லை. வளர்ச்சிக்கு ஒரு வரைமுறை இருக்கு, உயர்வுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, எவ்விதமான நிலைமையில நாம உருவாக்கப்படணுங்கிற வரைமுறை இருக்கு. இந்த வரைமுறைகளை தாண்டி நாம போகவே கூடாதுங்கிறதுல நிச்சயம் வேணும். அருமையான மோசேயின் இடத்துல தேவன் சொல்லும்போது அவர் சொல்லுவார், யாத்திராகமம் 32-33 வாங்க. அங்கே சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேன். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனுடைய பேரை கிழிச்சிருவேன், அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு மோசே தன் இரு கரங்களையும் விரித்துக் கொண்டு, ஆண்டவரே இந்த ஜனத்தை மன்னிப்பீரானால் மன்னியும், அப்படி இல்லைன்னா என்னுடைய பேரை உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்ன செய்யும்? கிறுக்கி போடுன்னு குறுக்கே நின்று இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுத்தார். அந்த மீட்டெடுப்பு அவர்களுக்கு அகந்தையாய் மாறினது, அவர்களுக்கு ஒரு முரட்டாட்டம் பண்ணுவதாய் மாறினது. அதற்கு பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் இரு கரங்களையும் விரித்து இந்த அத்தனை ஜனங்களையும் பாவமற கழுவுவதற்காக என்ன கொடுக்கிறேன்னு கொடுத்தார். அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்தினுடைய அடிப்படை பின்னணியத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்தின் பின்னணியம், சரீரத்தை குறித்து நான் நிறைய விதமான சரீரம் இருக்கு, வருகிற நாட்களிலே அதை குறித்து நாம சிந்திக்கலாம். ஆனால் இந்த சரீரத்தினுடைய அடிப்படையில் ஆவிக்குரிய சரீரம், மரண சரீரம், பாவ சரீரம், ஜென்ம சரீரம், இந்த சரீரத்தின் அடிப்படைகள் நிறைய வரும். ஆனால் இன்று நாம் நம்முடைய உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்தினுடைய பின்னணியத்தை நாம சிந்திச்சிருக்கிறோம். இந்த சிந்தனையின் பின்னணியத்திலே மாற்றுருவாக்கம் செய்யப்படுவதற்கு நம்முடைய சரீரம் போஜனத்தினால் அல்ல, கள்ள போஜனத்தினால் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த வசனம் என்கிற இந்த போஜனத்தினால போஷிப்பிக்கப்பட்டு உருவாக்கப்படுவோமே. ஆனால் தேவனுக்கு மகிமையா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின் வழியாய் நம்முடைய சரீரத்தை வளர்க்கறதுக்கு நினைச்சோம்னா இச்சை வராது, பெருமை வராது, அகந்த வராது, எளியவனை தாழ்த்தணுங்கிற சிந்தை வராது, எதுவுமே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு வரும், நான் இன்னும் பூரணப்படணுமே, நான் இன்னும் பூரணப்படணுமே, நான் இன்னும் பூரணப்படணுமே, நான் பூரணமானேன் என்கிற எண்ணம் இந்த பரிசுத்த வேதத்தை நேசித்து வாசிக்கிற ஒரு மனிதனுக்கு வராது. பிரியமானவர்களே, வராது. கடைசி மூச்சு மட்டும் வராது. அந்த நேரத்தில் ஒரு மகிமையான ஒரு முகரூபம் கர்த்தர் தருவார். அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மட்டும் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரையிலையும் வியாதி வரும், பலவீனம் வரும்,
துன்பம் வரும், துக்கம் வரும், பலவிதமான உபாதைகள் வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்கிறவர்களாய் நாம் ஒருவரும் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நான் இப்படிப்பட்டவ இல்ல, சபைக்கு போன இல்ல, ஆராதிச்ச இல்ல, காணிக்க கொடுத்த இல்ல, இந்த சங்கத்துக்கு நான் தலைமையேற்ற இல்ல, இப்படியெல்லாம் நான் கர்த்தருக்காக பாடுபட்ட இல்ல என்று எந்த சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் பேசக்கூடாது பிரியமானவர்களே. இந்த சரீரத்தில் இருக்கிற வரையிலும் நான் குறைவுள்ளவனாக போயிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் சரீரத்தை உள்ளடக்கி இருக்கிற ஒன்று மாமிசம். ரத்தத்தில் உயிர் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த ரத்தம் பாவத்தின் அடிப்படையை கொண்டதனால் இந்த ரத்தம் நம்ம தூண்டிட்டே இருக்கும். போதையை குறித்து சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் என்ன செய்யும், பிளட்ல ஆட் ஆகும். ஒரு லெவல் தாண்டறதுக்கு பிறகு இந்த ரத்தம் தூண்ட ஆரம்பிக்கும். நீங்க மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்களை கேட்டு பாருங்கள். இந்த ஆல்கஹால் தூண்ட ஆரம்பிக்க அந்த மனுஷனால குடிக்காம இருக்க முடியாது. அந்த மனுஷன் நாடி போய் குடிக்கிறான். இந்த மஞ்சக்காமல வந்தவங்களை நீங்க எடுத்து பாருங்க. குடியினால, போதையினால மஞ்சக்காமல வந்தவங்க எவ்வளவோ மருத்துவர்கள் அவர்களை அறிவுறுத்துவார்கள். ஆனா அதுல 99% 99% அந்த போதைக்கு போகாம நிக்க மாட்டாங்க. மருத்துவமனையில் இருக்கும்போது ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கும். எனக்கு தெரிந்து 1-2 பேர் மரித்த அந்த நேரத்தினுடைய சாரம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில அவர்களுடைய நண்பர்கள் இளநீல அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளவு அவருடைய வாஞ்சை, எப்படி ஆகலும் எனக்கு அதை அருந்தணும். என்ன காரணம்? இந்த பிளட் உள்ள இருந்து ஏவிட்டே இருக்கும். இதுதான் இந்த சரீரத்தில் நாம் வாழுகிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாய்ப்பு உலகமும் பிசாசும் மாம்சமும் கொடுத்துட்டே தான் இருக்கும். அது நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கும். அது கண்ணால இருக்கும், சிந்தையால இருக்கும், வாயால இருக்கும், செயல்னால இருக்கும். நாம விழுகிறதற்குரியவர்கள் என்பதை ஒரு நாள் நாம மறந்துடக்கூடாது பிரியமானவர்களே. அந்த உறுதிப்பாடோடு கூட கிறிஸ்துவுக்குள் நம்மை மையப்படுத்தணும்னா, கிறிஸ்துவுக்குள் நம்மை உருவாக்குகிறதற்கு ஒப்பு கொடுத்தோம்னா, ஒவ்வொரு நாளும் நாம் போறது சிலுவையின் அடிவாரமாக இருக்கும். அவருடைய பாதத்தை நாம் போய் சேரும் போது என்னுடைய உள்ளம் சொல்லும், கல்வாரி அண்டையிலே நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல என்னுடைய வாழ்க்கையில் என் கண் மீறி இருக்குமானால், என்னுடைய சிந்தை மீறி இருக்குமானால், என்னுடைய எவ்விதமான நிலையிலும் செயலிலே மீறி இருக்குமானால் மன்னிப்பு. லேவியராகமத்துக்கு வந்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், யாதொருவன் தேவனுடைய கட்டளைகளை மீறி அறியாமல் ஒன்றை செய்தானாகில். திரும்ப 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 வரும். நீங்க அப்படியே போய் பாருங்க. என்ன செய்யணும்? பலியிடணும். பலியிட்டு பாவ மன்னிப்பை பெற்று திரும்பணும். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் போய் கல்வாரியின் அடிவாரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை பெற்று கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இந்த சரீரத்தை ஆவிக்குரிய போஜனங்களோடு வளர்த்தெடுக்கிறதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்களே. தயவு செய்து உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், உங்களுக்கு எவ்விதமான நிலைகள் உங்களை சந்தித்தாலும் சுய நீதிமான் என்கிற நிலைமைக்கு வந்துடாதீங்க. ஏன் எனக்கு வந்து ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி வந்தது? கிடையாது. நாம் அப்படி கேட்கக்கூடியவங்க கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். எதுக்கு தெரியுமா? என்னை இவ்வழியாய் அவருக்கு பிரியமான ரூபத்துக்கு என்னை உருவாக்க அவர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். அப்படி சொன்னோன்னா அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்வார்? வெளியெடுப்பார். எப்படி எடுப்பார்? இருந்த நிலைமையில் அல்ல, இன்னும் அதிகமாய் அவரோடு கூட நெருங்கின நிலைமையில வெளியெடுப்பார். அல்லேலூயா.
அனுபவிச்சிருப்பீங்க. ஆவிக்குரிய நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறவர்கள் அனுபவித்திருப்பீர்கள் ஒரு பிரச்சனை. அந்த நிலையில தேவனுடைய சமூகத்தில் போய் அவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சு அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அடிப்படையின் பின்னணியத்திலிருந்து நான் வெளியே வரும்போது அவருக்கு மகிமையான அனுபவத்தை அதிகமா பற்றி என்னை வெளியே எடுத்தார் என்கிற அனுபவங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவனை நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்கும். அனுபவிச்சிருப்போம் அதை. ஆனா அதை நம்ம கடைசி மூச்சு மட்டும் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். கடைசி மூச்சு மட்டும் கொண்டு போகணும். கொண்டு போய் தேவனுக்கு மகிமையா நிற்கிறதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சாரத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு மட்டும் இந்த சரீரம் எது, எப்படிப்பட்டது, எதற்காக, எந்த நிலைமையில் அவர் உருவாக்கி இருக்கிறார், நான் யாருங்கிறத கடைசி மூச்சு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் தேங்க்யூ லார்ட்.